இருந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய தெய்வங்கள் யாருன்னு பார்த்து வழிபடணும். அப்படி வழிபடும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனைகளெல்லாம் தீரும். அப்படியாவது இவர் குபேர பைரவர். இந்த குபேர பைரவரோட அமைப்போட ஏன் இருக்கிறாருன்னா, வீடியோ போட போட அவருடைய சிரிப்பு கூட அது தெரிகிறவங்களுக்கு தெரியும். அவரோட ஐயாவோட அமைப்பு பார்த்திங்கன்னா, அஷ்டமி அன்னைக்கு அவருக்கு 2 தேங்காயில் சிவப்பு திரி போட்டு நெய்யால் எல்லாம் நல்லெண்ணெயால் ஒரு சில கோவிலில் போடுவாங்க. நெய்யால் அவருக்கு விளக்கு ஏற்றும் பொழுது சீக்கிரமாக அந்த பலனை அடையிற வாய்ப்பு. அதாவது இவர் குபேரராக இருக்கிறவங்க பொழுது நெய் மகாலட்சுமிக்கு உரியது. அதனால் நம்ம அந்த விளக்கை போடும் பொழுது நிறையா, அதாவது இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைகளையும் இவர் அந்த விளக்கு போடும்போது தீர்த்து வச்சிருக்கிறாரு. 2வது இவருக்கு விபூதியால் அபிஷேகம் பண்ணும் பொழுது எதிரிகளிடமிருந்து எப்பேற்பட்ட எதிரிகளாலும் செய்வினை கோளாறுகளாலும் ஒரு வீட்டில் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் இவர் நிவர்த்தி செய்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்புடைய பைரவர் அவ்வளவு சீக்கிரமாக நம்ம போய் தேடி இவரை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா